ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போகும் நாடு ஈரான். ஈரான் சுமார் கோடி மக்கள் கொண்ட பழமையான நாடு. பண்பாடும் கலாச்சாரமும் எண்ணெய் வளமும் நிறைந்தது. ஆனா இப்போ 2026 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான நேரடியாக போர் நிலை உருவாகி இருக்கு. இதனால ஊடகங்கள்ல அதிகம் பேசப்படுகிறது. மக்கள் வாழ்க்கையை பாதிக்கும் இன்டர்நெட் முடக்கம், மனித உரிமை பிரச்சினை, உலக அரசியல் தாக்கங்கள் எல்லாம் காரணமாக எல்லாரும் இப்போது ஈரானை பற்றி பேசுகிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் ஈரானின் சுவாரஸ்யமான உண்மைகள் மற்றும் அதிர்ச்சியூட்டும் விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரான் அரேபியா நாடல்ல. அங்க மக்கள் அரேபிய பேச மாட்டாங்க. பெர்ஷியன் தான் பேசுற மொழி. பெரும்பான்மையும் பெர்ஷியர்கள். ஆனா அஜேரி, குர்து, பலூச், அரேபி மாதிரி வேறு வேறு இனங்களும் இருக்கிறாங்க. ஈரானில் 3 கலண்டர்கள் உண்டு. ஈரானியம், இஸ்லாமிக், கிரிகோரியன். ஆனா முக்கியம் ஈரானியன். முதல் 6 மாதங்கள் 31 நாட்களாகவும் அடுத்த 6 மாதங்கள் 30 நாட்களாகவும் இருக்கு. புத்தாண்டு வசந்த தினத்தில தான் வருமாம். ஈரான் செல்வதற்கு சிறந்த நேரம் மார்ச்ல இருந்து மே மாதம் வரைக்கும், செப்டம்பர்ல இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் தானாம். அந்த நேரம் வானிலை நல்லா இருக்குமாம். பூக்கள் மலர்ந்திருக்கும். கேசம் தீவுகள், தாமாவன் மலை எல்லாம் ஆக்டிவிட்டீஸ்க்கு பெர்ஃபெக்டாம். ஈரானில் மதுபானம் கிடையாது. ஆனால் நான் ஆல்கஹாலிக் பீர் ருசிக்கலாமாம். அதிலும் நிறைய சுவையான சர்பத் இருக்காம். தோஹமே ரைஹான், பஹார் நரேஞ்ச், சேகஞ்சபின் ருசிச்சு பாருங்க. ரொம்ப ரீஃப்ரெஷிங்கா இருக்குமாம். ஈரானுக்கு விசா வாங்குறது ரொம்ப ஈஸியாம். போகும் போதே வாங்கலாமாம், இல்லைன்னா முன்பே எடுத்துக்கலாம். ஆனா US, UK, கனடா குடிமக்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி. அவங்க தனியா போய் விசா வாங்க முடியாது. குரூப் டூர் இல்லைன்னா பிரைவேட் டூர் மூலம் தான் விசா கிடைக்கும். பணம் மாற்றினா செல்வம் மாதிரி இருக்குமாம். ஈரானில் பணம் ரியால் தான். ஆனா பொதுவா மக்கள் பணத்தை சொல்லும் போது டோமான் என கூறுவாங்க. 1000 ரியால் நமக்கு சின்ன டாலர் மாதிரி தான். ஆனா அங்க பணத்தை பார்த்ததும் வாவ், பணம் நிறைய இருக்குது என்ற மாதிரி உணர்ச்சி வருமாம். ஆனா கார்டுகள் வேலை செய்யாது. அங்க போறீங்கன்னா மறக்காம கேஷ் கொண்டு செல்லுங்க. ஈரானில் நம்ம மாதிரி சனி ஞாயிறு விடுமுறை கிடையாது. அங்க வெள்ளிக்கிழமை தான் முக்கிய விடுமுறை நாள். வேலை வாரம் சனிக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை இருக்குமாம். ஈரானில் தம்ஸ் அப் செய்கை காட்டுவது நல்லதா பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு அது சூப்பர்னு அர்த்தம். ஆனா அங்க அது மோசமான சைகைன்னு கருதப்படுது. அங்க மக்கள் மரியாதையா பேசுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால நேரடியாக பேசுறதுக்கு பதிலா மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்களாம். ஈரானில் டாரோஃப்னு ஒரு தனித்துவமான கலாச்சாரம் இருக்கு. அதாவது மக்கள் ஒருவருக்கொருவர் மிகுந்த மரியாதையாக நடந்து கொள்வது. உதாரணத்துக்கு யாராவது உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வந்தா உடனே வாங்க மாட்டாங்க. முதல்ல வேண்டாம் நன்றின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க மீண்டும் சொன்ன பிறகுதான் வாங்குவாங்களாம். ஈரானில் பல்கலைக்கழகங்கள்ல பெண்கள் தான் அதிகம் படிக்கிறாங்க. சுமார் 60% பெண்கள், 40% ஆண்கள். ஆனா மேல் படிப்பு மாதிரி மாஸ்டர் அல்லது PhD போகும்போது அந்த எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாகி விடுமாம். ஈரான்ல தேநீர் தான் தேசிய பானம். அங்க மக்கள் தேநீரை சாய்னு சொல்லுவாங்க. பொதுவா சமோவர்னு சொல்லும் ஒரு சிறப்பு பாத்திரத்துல தண்ணீர் காய்ச்சி அதுல தேநீர் தயாரிச்சு ருசியா குடிப்பாங்களாம்.
ஈரான் மக்கள் வெறும் பேர்சியர்கள் மட்டுமல்ல, பெரும்பான்மையும் பேர்சியன் சுமார் 61% இருப்பாங்களாம். அதை விட பல்வேறு இனங்கள் அங்க இருக்காங்க. அஜேரி, குர்து, பலூச், அரபி, அசிரியன் மாதிரி பல இனங்களும் இருக்காங்க. அதனால ஈரான் கலாச்சாரம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குமாம். ஈரான்ல ஃபுட்பால் தான் மிகவும் பிரபலமான விளையாட்டு. 1968, 1974, 1976 ஆசியா சாம்பியன் ஆனாங்க. FIFA வேர்ல்ட் கப்ல பல தடவை கலந்து கொண்டிருக்காங்க. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இருக்கு. இப்போ இந்த வீடியோ முடிவுக்கு வந்துடுச்சு. நீங்க ஈரான் பற்றிய இந்த சுவாரஸ்ய விஷயங்களை ரசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் உலகம் முழுவதும் சுவாரஸ்ய விஷயங்கள்ல தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டேக் கேர்.